வணக்கம். நான் உங்கள் யோகி ரமேஷ் ஃப்ரம் அடையார் யோகா சென்டர். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னா, ஹவு டு மெடிடேட். எப்படி நீங்கள் தியானம் செய்வது. எல்லாரும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அல்லது அளவுக்கு அதிகமான வேலைகளை செய்கிறீர்கள், மன உளைச்சல் ஏற்படுகிறது என்று சொன்னால் மெடிடேட் பண்ணுங்கம்பாங்க. ஆனால் மெடிடேட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, நிறைய எண்ணங்கள் தோன்றுவதால் அது தடைகளாக நீங்கள் நினைத்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதை விட்டுருவீங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத இந்த பயிற்சியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும். பாருங்கள், ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் முடியணும். இது பேர் விஷ்ணு முத்ரா, நாஸ்டிக முத்ரா. வலது நாசியில் அடைச்சு இடது நாசி வழியாக காற்றை உள்ளிழுக்க வேண்டும். இழுத்து 2 நாசிகளிலையும் அடைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வலது நாசி வழியாக காற்றை வெளியிட வேண்டும். உள்ளிழுப்பதைப் போல 2 மடங்கு வெளியிட வேண்டும். பிறகு உங்களது வலது நாசியிலிருந்து காற்றை இழுத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியிட வேண்டும். இதை போல 10 முறை செய்துவிட்டு பிறகு கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து மிகவும் சௌகரியமான முறையில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்து கொண்டு ஓம் 21 முறை உங்களுக்கு மட்டுமே கேட்குமாறு ஓம் ஓம் இந்த மாதிரி ஒரு தோராயமா எண்ணிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு தோராயமா 21 முறை சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒரு நிலையில் மனம் அமைதி அடைந்து உங்களது மந்திர உச்சரிப்பு நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது கண்களை மூடி உங்களது மூச்சு காற்றையே கவனியுங்கள். ஒரு 4-5 முறைக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றிவிடும். அப்படி ஏதேனும் எண்ணங்கள் தோன்றினால் மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்தை மூச்சு காற்றுக்கு கொண்டு வாருங்கள். ஒரு 15-20 நிமிடங்களுக்குள் உங்கள் உடலில் உள்ள காந்த சக்தி உற்பத்தியாகி அந்த சக்தியை நீங்கள் உணரும் பொழுது அது அரை தூக்கம் அல்லது அரை மயக்க நிலையில் இருக்கும். ஆனால் தூக்கத்திலோ மற்ற நிலைகளிலோ என்ன நடக்கிறது என்கிற விழிப்புணர்வு இருக்காது. ஆனால் தியானத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். உங்களது மூச்சு காற்றையே தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டு வரும்போது அந்த காந்த சக்தி உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள். அந்த சக்தியை ஒருமுகமாக கொண்டு வந்து உங்களதுக்கு புருவ மத்தியில் கொண்டு வந்து நிலைநிறுத்துங்கள். புருவ மத்தியில் நிறுத்தும் பொழுது உங்கள் மனம் அமைதியடையும். மிக மிக அமைதியான மனநிலையில் நீங்கள் அப்படியே இருங்கள். உங்கள் கவனத்தை மீண்டும் மீண்டும் மூச்சு காற்றுக்கே கொண்டு வர. இப்படியே இருந்தால் நீங்கள் முழுமையாக தியான நிலையை அடைகிறீர்கள் என்று அர்த்தம். தியான நிலையை முழுமையாக நீங்கள் அடைவதை உணர்வதற்கு உங்கள் மூச்சை கவனிக்கும் பொழுது உங்கள் மூச்சு அழுத்தமாக இல்லாமல் மிகவும் மென்மையாக சுவாசிக்கிறீர்களா இல்லையா என்று தெரியாத நிலையில் உங்களது மூச்சு இருக்கும் பொழுது அதற்கு பெயர் தியானம். இப்படி நீங்கள் எளிமையாக தியான நிலையை அடையலாம். நன்றி.